கோவிலோட சிறப்பு, ம் இந்த கோவில் எப்படி தோன்றுச்சு, ம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. சொல்லுங்க மேம். இப்போ நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து 28 வருஷம் ஆகுதுங்க. ம் இந்த 28 வருஷத்தில் எங்கள் கிராமத்து கோவில் ஒன்று உருவாக்கணுங்க. அந்த கிராமத்து கோவிலில் தான் எனக்கு சுவாமின்னு வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் வழிபடுத்தினோம். அப்போது ஏரியாக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்ததுனால நாங்கள் அந்த ஊர் கோவிலுக்கு சாமியெல்லாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதை நாங்கள் எங்கள் வீட்டிலே வச்சு கோடிச்சோம் ஒரு வருஷம். அப்போ தன்னால் சுயம்புவாக எங்களுக்கு அந்த வேப்ப மரம் உருவாச்சு. அதுலேருந்து தான் அந்த அங்காளின்றதும் எங்களுக்கு பிறந்து வந்துச்சு. ஸோ அதுலேருந்து இது நாள் வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள். அந்த கோவிலை கட்டுவோமா முடிப்போமா, ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சிமெண்ட் ஷீட் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எப்படியாவது ஒரு புயலில் அந்த சிமெண்ட் ஷீட்லாம் பறந்து ஒடிஞ்சிச்சு. இதை எப்படி கட்டி முடிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் அது முடிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த பந்தல்னு போடும், அந்த பந்தலுக்கு மட்டுமே எனக்கு 21,000 ரூபாய் ஆகும். அதை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது 21 ரூபாய் ஆகுதே, சரி எப்படியாவது நம்ம கோயிலை கட்டி முடிக்கணும்ன்ட்டு நான் அதை முயற்சி பண்ணேன். ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் என்கிட்ட வந்துருவ எங்கள் ஃபேமிலியை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதெல்லாம் கட்டுப்படுத்து. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தாரு, கோவிலை சுற்றி என்னை விட்டுட்டு எனக்கு மனைவி வேணும்னு அவரு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ நான் என் பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த அம்மாவை பராமரிச்சிட்ருக்கேன். இன்னைக்கு 25 ஆண்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் தனிப்பட்ட பொம்பளையாக பண்ணாலும் நல்ல விதமாக தான் பண்ணுறேன். யாருக்கிட்டேயும் போயிட்டு எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னெலாம் நான் கேட்க மாட்டேன். ஆலயத்துக்கு வரவங்கக்கிட்டேயும் வந்து நீங்கள் இவ்வளோ தான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும் அப்படின்ற கோரிக்கைலாம் நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி வரவங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பண்ணலாம், நீங்கள் செய்யக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் குழந்தை இல்லாமல் வருவாங்க, கல்யாணம் ஆகாமல் வருவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த அம்மா கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. உடம்பு முடியாதவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்காகலாம் நான் இந்த அம்மா கிட்ட நான் பணிஞ்சு கேட்பேன். நான் சுற்று மக்களை வச்சுட்டு நான் நடத்துகிறேன். ஆனால் ஊருக்குள்ளே இது நான் பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னா எனக்கு யாரும் சொல்லலை. ஏன்னா இது என் இல்லடத்துல வச்சு பண்ணுறதுனால அவங்க வீட்டில் பண்ணுறாங்கன்னு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஊருக்குள்ளே யாருக்கிட்டேயும் கலெக்ஷன் வாங்க மாட்டேன், செய்ய மாட்டேன். விருப்பப்பட்டு கொடுக்குறவங்க கிட்ட தான் நான் வாங்கிக்குவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. ஆனால் இதில் சொல்ல போனால் எங்கள் ஹஸ்பண்ட் போன அடுத்த நாளில் நான் பெண்ணாக இருக்கேன். இப்போ எனக்குன்னு ஒதுங்குற நாட்கள் எல்லாம் வரும். அந்த நாட்கள் கூட நான் வருந்திருக்கேன். ஏன் அப்போது ஃபேமிலி பிரிச்ச இது மட்டும் எதுக்குன்னு கேட்டேன். ஆனால் அடுத்த மாதத்துல இருந்து அதை கூட நிறுத்தி கொடுத்தாங்க அந்த அம்மா. அவங்களோட சக்தி தான், அவங்களோட அந்த சக்தியும் அந்த இதுவும் அவங்க என்ன ஆட்கொண்டாங்க. அதே மாதிரி நான் அவங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு விரதம்னு தொட்டோன்னா அந்த விரதத்தை நான் சுத்தமாக கடைபிடிப்பேன். எப்படின்னா ஒரு மாலைன்னு சூடிட்டா அதில் நான் உப்பு ஆகாரம்னு அன்ன போஜனமே நான் எடுக்க மாட்டேன். நீர் மட்டும்தான், டீ காஃபி சுடுதண்ணி இது மட்டும்தான் நான் அருந்துவேன். இருக்கிற மக்கள் எப்படி வராங்க போகிறாங்க அந்த மாதிரி தான். மாலை சூட வர பக்தர்கள் கூட தன்னால் வருவாங்க. அவளுக்கு இந்த ஆண்டு இந்த தீமிதிக்கு எத்தனை பேர் வேணுன்றதை அவ தான் ஏற்றுக்கொள்ள தவிர நானாக கணக்கு பண்ணிலாம் இதுவரை போட்டதில்லை. எங்கள் ஆலயத்தில் வரவங்களும் நல்ல மாதிரி தீ மிதிச்சு தான் போயிருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு ஆபத்து இதுவும் இல்லை. இங்கே வர்றவங்க நல்லபடியாக வந்து நல்லபடியாக போகிறாங்க. 25 வருஷமாக நானும் கும்பாபிஷேகம் பண்ணேன் 2021. எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னு அந்த அம்மா கஷ்டப்படுத்தலை, நானும் அவளால் எதுவும் கஷ்டப்படலை. ஐயோ காசு இல்லையா அப்படின்லாம். எப்படியாவது அவளோட காரியத்தை அவள் சாதிக்கிறா, நான் சாதிக்கல. எனக்கு அவள் தான் முக்கியம். அதே மாதிரி எனக்கு முதல் பங்கு என்னோட அலுவலகம். நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னை வாழ வைக்கிறவங்க அவங்க, அதுக்கும் வழிகாட்டினவங்க இவங்க தான். அதனால இது ரெண்டையும் என்னாலும் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. நான் மண்ணிலேயே போனாலும் அந்த அம்மா காலடியில் தான் எனக்கு பறையணுன்றது தான் என்னுடைய விருப்பம்.
நான் அந்த இடத்துலயே அவ காலடியிலேயே இருக்கணும், கடைசி கட்டமா இருந்தாலும். இதுதாங்க என்னோட ஆசை. எனக்கு எவ்வளோ இடையூறுலாம் வந்திருக்கு, எவ்வளோ பேர் போட்டி பொறாம என்கிட்ட இருந்து கத்துட்டு போனவங்களாம் இன்னைக்கு எவ்வளோ பண்றாங்க, காசுக்காகலாம் பண்றாங்க. நான் இது பண்ண மாட்டேங்க. நல்லா இருக்கேன், நல்லா இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். யாரை பார்த்தும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எங்க ஆலயத்துல சக்தி இருக்கு, அவளுடைய பெருமை இருக்கு. அவளுடைய பெருமையும் சக்தியும் தாங்க எனக்கு முக்கியம். சரிங்களா? வேற என்ன கேக்குறீங்க சொல்லுங்க. உங்க ஆலயத்துல வந்து இந்த 25 வருஷத்துல தீமிதி இதெல்லாம் உங்க ஆலயத்துல எப்படி சிறப்பா போயிட்டு இருக்கா? ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு சின்ன விபரீதமும் கிடையாது, எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது. நாங்க நினைச்சதை சாதிக்கிறோம். இந்த ஆண்டு இதை செய்யணும்னு நாங்க முன்கூட்டி எல்லாம் முடிவு எடுக்க மாட்டேன். ஸோ என்ன சேலையூர் காவல் நிலையத்துல கூட என்ன உங்க இன்விடேஷன் வரல பண்ணலையான்னு கேட்குற அளவுக்கு தான் நான் நடந்திருக்கேன். அது மாதிரி என்னோட இதுல எந்த தவறுதலும் நடக்காது. அதுக்கு உத்தரவாதம் கொடுப்பேன். நான் இந்த கச்சேரி கூத்து அதெல்லாம் நான் வைக்க மாட்டேங்க. இப்போ நம்ம எந்த காரியம் முக்கியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். தீ மிதி, கத்தி ஏறுறது, கத்தி ஊஞ்சல் பண்றது, அலகு போடுறது, தீச்சட்டி எடுக்கிறது, இது எல்லாமே ஏன் இந்த சுத்து வட்டாரத்துல நான் தாங்க முதல்ல ஆரம்பிச்சேன். நான் தான் நல்லா சிறப்பாகவும் செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு அக்னி சட்டிங்கிறது அது எவ்வளவு தூய்மையா எப்படி இருக்கணும்ன்றது ஒண்ணு. ஒரு அழகு போடுறோம், அங்க பிரதர்ஷனன்றது வந்து நான் மற்றவங்களுக்காக நான் வேண்டிக்குவேன். ரொம்ப சீரியஸான முறையில இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளும் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளும் குழந்தை தள்ளி போறவங்களுக்காக நான் அவகிட்ட கோரிக்கை வச்சு வேண்டுதல் வச்சுதான் நான் உன்னுடைய சுடலையில இருந்து நான் அங்கத்தை பிரட்டி கொண்டு வரேன், அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி நான் கேட்பேன். இதுல தாங்க நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவேன். அது தேவையில்லாமலாம் நான் பண்ண மாட்டேன். ஆமா, வேண்டுதல் இருக்கிறத மட்டும்தான் நான் செய்வேன். இப்போ மற்றவங்க வேண்டுதல் வச்சுட்டாங்க, அவங்களால அந்த காரியத்தை செய்ய முடியல, இடைஞ்சல் இருக்கு, இந்த ஆண்டு செய்து கொடுக்கலாம், அவங்க பாகத்துல நான் இருந்து செஞ்சிருவாங்க. இதுதான் என்னோட, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா அந்த பவரை கொடுக்குறா, அந்த சக்தியை எல்லாம் கேட்பாங்க. நீங்க ஒரு மாசம் சாப்பிடாம இருந்து எப்படி பண்றீங்க? எனக்கு அந்த சக்தி அவ தான் கொடுக்குறா. அந்த சக்தி அவ தான் கை மாத்தி கொடுக்குறா எனக்கு. அவளோட கட்டளையில தான் இருக்க. அதே மாதிரி அவகிட்ட இருந்து ஒரு ஒரு துளி விபூதி தான் என் நாக்குல இட்டு போவேன், அவ்வளவுதாங்க. மத்த எந்த ஒரு இதுலயும் எனக்கு அந்த பசியா எதுவுமே அவ கண்ணில் காட்ட மாட்டா. இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, 25 வருஷமாவும். மேம், கேக்குறேங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். அது வந்து எதேச்சையா நடந்தது. ஒரு குழந்தையால நான் மாடியில இருந்து விழுந்தேன். என் முதுகுல ராடு இருக்கு. ஆனா நான் ராடு இருந்தும் இந்த அளவுக்கு செய்யறேன்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதுக்குண்டான பவரையும் அந்த அம்மா தானே தரா, அதுக்குண்டான சக்தியும் அவ தானே தரா. எனக்கு அதுதாங்க. ஏன்னா அதெல்லாம் இவ்வளோலாம் இருந்தோம் நானு. அது வந்து நான் மறுபிறவி எடுத்தது. எனக்கு அந்த ஆக்சிடென்ட் வந்து நான் மறுபிறவி எடுத்தது. அது இவளாலதான். ஏன்னா நம்ம வந்து மக்கள் 10 பேர் தேடி வராங்க. அந்த 10 பேருக்கு நான் நன்மை தான் செய்றேன். அதனால வந்தாவது அதுக்காவது இந்த உயிர் இருக்கணும்னு எனக்கு போட்டு வச்சாலா என்னன்னு தெரியாது. இல்லைன்னா இன்னைக்கு நான் மாண்டு போயிருந்தா 8 ஆண்டு ஆயிருக்குங்க. ம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி உங்களால இவ்வளவு ஒரு தனி ஒரு பெண்ணா நின்று இதெல்லாம் செய்ய முடியுது மேம்? எனக்கு வந்து சப்போர்ட்டிங் நான் யாரையும் தேட மாட்டேன். என் பிள்ளை இருக்காங்க, என் பிள்ளைய சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அம்மான்னு கூப்பிட்டு எல்லாமே பிள்ளைங்களா எல்லாருமே எடுத்துக்கட்டி செய்வாங்க. யாருமே ஒதுங்கி நிற்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அன்பா இருப்பாங்க. தனிப்பட்ட பெண்ணுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் முக்கியத்துவம் கொடுத்து எதை எதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பொருட்பாட்டோட செய்வேன், அவ்வளவுதாங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆலயத்துல வந்து யார் வேணா கருவறைக்குள்ள போகலாம், யார் வேணா சாமிக்கு மாலை எடுத்து போடலாம், என்ன நினைக்கிறோமோ யார் வேணா கண்டிப்பா செய்யலாம். செய்யலாங்க, கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு நான் அப்ஜெக்ஷன் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட வேண்டுதல் வராங்க, அவங்களோட ஒரு குறைய தீர்க்க வராங்க. அந்த அம்மா வந்து சுடலையில பிரம்மாண்டமா உக்காடுறவ. அவ சுடலைய நோக்கி உக்காந்துட்டா. அவளுக்கு நான் திரை போடல, நான் தடை போடல. சரிங்களா? அவளை நான் ஓப்பனாவே தான் வச்சிருக்கேன். கருவறைன்னு நான் தனியா குறிச்சு வச்சிடல. அவ எந்த இதுல உருவானாலோ, தனிமையா இருந்து சுயம்பா அந்த வேப்ப மரத்தடியில உருவானாலும் அதை கூட எல்லாம் தொட்டு வணங்குவாங்க. அதுக்கெல்லாம் நான் எதுவுமே தடை சொல்ல மாட்டேங்க. அவங்க விருப்பம்தான், எது செஞ்சாலும் அவங்க விருப்பம். நீ ஏன் செஞ்ச நான் கேள்வி கேட்க மாட்டேங்க. இதனால ஒருத்தர் விளக்கேத்திட்டாங்கலாம் கோச்சிட்டுலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். யார் ஏத்தனாலும் தீபம் தீபம் தான். நான் தான் ஏத்தணும், நான் தான் செய்யணும்ன்றது இல்லை.
பூஜை யார் வேணா போட்டுப்பாங்க. அவர் டைம் இருக்கு. நான் வந்து என் பணிய முடிச்சுட்டு வந்து தான் நான் எது ஒண்ணும் செய்ய முடியும். நான் மார்னிங்ல அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் அவசர அவசரமா செய்வேன். என்னால ஈவினிங் போய் தான் எந்த ஒரு காரியமும் நான் செய்வேன். அதனால யார் இடையில பண்றாங்களோ அவங்க பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். யாருக்குமே தங்கு தடை கிடையாதுங்க. தடை போட மாட்டேன். இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் ரெட்டை புள்ள அந்த மாதிரி அங்காளம்மா கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டோம். அத ஆமாங்க. நெறைய பேருக்கு ரெட்டை குழந்தைங்க இருக்கு. நாங்க யாருகிட்டயும் வந்து நான் இத குடுத்தேன், எனக்கு இவ்வளோ குடுங்க, அதெல்லாம் நான் கேட்டது கிடையாது. அந்த அம்மாவோட வரம் ஒரே ஒரு கருமுட்டை தான் குடுப்பேன். அவங்க 8 வருஷம், 10 வருஷம் இல்லாமலாம் இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்த பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளோதாங்க. அம்மா குடுத்தால அம்மாளோட சக்தியா, அவங்க அந்த நன்றி விசுவாசத்துக்கு வந்து அவளுக்கு செஞ்சுட்டு போவாங்க. அவங்க கிட்ட போய் நான் உனக்கு குழந்தைய குடுத்துட்டேன், எனக்கு இத குடு, நீ எடைக்கு எடை கொட்டு. அந்த அந்த கோரிக்கை அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ என்ன செய்றியோ ஒரு ரூ. 10 கற்பூரம் எத்திரையா ஏத்திட்டு போ. ரூ. 1 கற்பூரம் எத்திரையா ஏத்திட்டு போ. அவ்வளோதான் சொல்லுவேன் நானு. ஆனா ஒரு சிலர் சந்தோஷமா அந்த 9ஆம் மாசம் வளைகாப்பன் பண்ணுவாங்க. அதையும் வந்து நான் பண்றேம்மா இன்னைக்கு அம்மனுக்கு நீ இருமான்னு சொல்லுவாங்க. நான் செய்து குடுப்பேங்க. இப்போ ஒரு மனை எடுக்குறாங்க. அதுல மண பூஜை போடுன்னு வந்து கூப்பிடுவாங்க. நீ என் மண்ணுல வந்து கால மிதிச்சுட்டு வா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பண்ணுவேன். இதெல்லாம் நாம எதிர்பார்ப்போட போகல. எதிர்பார்ப்பே இல்ல. நான் போறேன், நான் காரியம் செய்றேன். அவங்களுக்கு அது சந்தோஷம்ன்னும் போது அந்த சந்தோஷத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம். அதுக்கப்புறம் வந்து உங்க ஆலயத்துல புத்தா அம்மா தோன்றிருக்காங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். அது சுயம்பா ஆரம்பத்துல இருந்தே இருக்குங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா இருக்கும். யாராவது இப்ப நான் அந்த இடத்துல இல்ல, இப்ப யாரோ துஷ்டங்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அவ வெளியில வந்து காட்சி குடுத்துருவா. ம். ஏதோ எடுக்க வராங்க, ஏதோ செய்ய வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவ தடுத்துருவா. அவளை பார்த்தோன்னா அவங்க விலகி போயிருவாங்க. இன்னமும் இருக்குங்க. 8 அடியில இருக்குங்க. இப்ப வந்து இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். ம். உங்கள பார்த்து இப்போ நெறைய பேர் ஆலயம் எழுப்பி திருவிழா நடத்திக்கிட்டு வராங்கன்னு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?